பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் கௌரவம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சென்னை திருவான்மியூரில் சென்னை சேக்கிழார் ஆராய்ச்சி மையம் சார்பில் 34ஆம் ஆண்டு தெய்வ சேக்கிழார் விழா நடைபெற்றது. சிவாலயம் பதிப்பித்த தருமை ஆதின பன்னிரு திருமுறைகள் மற்றும் வென்றிமலை கவிராயர் அருளிய திருச்செந்தூர் தலபுராணம் முறையுடன் கூடிய நூலை மாசிலாமணி ஞானசம்பந்த தேசிகர் பரமாச்சாரிய சுவாமிகள் வெளியிட முதல் பிரதியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெற்றுக்கொண்டார். இவ்விழாவில் பேசிய நிர்மலா சீதாராமன், இளைஞர்கள் கைகளில் செப்பேடுகள் இல்லை, செல்போன் தான் இருப்பதாகவும் அப்படிப்பட்ட செப்பேடுகளை ஆப் மூலம் எடுத்துச் செல்லும் தருமை ஆதீனத்தின் யோசனை அற்புதமானது என்றும் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் கௌரவம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். புதிதாக உருவாக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் ஆதீனங்களுடன் சென்று பிரதமர் மோடி செங்கோலை வைத்தது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய தலைமையிலான அரசு தமிழகத்திற்கும் தமிழ் முறைகளுக்கும் பலவிதமான கௌரவம் செலுத்தி வருகிறது. முதல் முறையாக இந்த வருடம் ஓதுவா மூர்த்திகளுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. சென்ற வருடம் நடந்த ஆடி திருவாதிரை நாளில் பல ஓதுவார்கள் கௌரவிக்கப்பட்டனர். அதே போல தமிழ்நாட்டில் சைவத்திற்கு அடையாளமாக இருக்கும் ஆதீனங்களையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து கௌரவித்துக் கொண்டு வருகிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.